ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபினா ராகி பால் கேழ்வரகு களி. ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இது நான் காலையில் டிஃபனாக தான் செஞ்சேன். மதியம் லஞ்சுக்கு சாதம் கீரை செஞ்சுருந்தேன். அந்த சாதத்தில் கொஞ்சமாக சாதம் எடுத்து கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரீயாக கொதிச்சதும் நமக்கு தேவையான ராகி மாவு போட்டு நல்லா எதுவுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது, அப்படியே போட்டு மூடி போட்டு வச்சிடணும். நம்ம எதுவுமே கை தொடவே கூடாது. அதில் நல்லா இந்த அளவுக்கு 10 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வெந்த பிறகு மீதி இருக்க தண்ணி ஒரு பவுலில் ஊற்றி வச்சுட்டு இந்த மாதிரி கரண்டியோட பின்பக்கத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி நமக்கு அப்படியே அந்த கட்டி எதுவுமே இல்லாமல் சூப்பராக வரும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம சுடு தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அது தேவைன்னா ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை கீழே ஊற்றிட்டு அதே பவுலில் நமக்கு எந்த சைஸில் நமக்கு களி வேணுமோ அந்த சைஸ் மாவு எடுத்து நல்லா இப்படி ரொட்டேட் பண்ணணும். எந்த ஒரு விரிசல் இல்லாமல் நல்லா ரொட்டேட் பண்ணணும். நல்லா அழுத்தி இப்படி நல்லா அந்த பவுலை உருட்டினீங்கன்னா சூப்பராக பால் வந்துடும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் கீரை தான் செஞ்சுருந்தேன் இதுக்கு சைட் டிஷ்ஷாக.